1977 முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்க செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள். மாணவர் நலன் ஆகிய துறைகளில் சீரிய பங்களிப்பிற்கான டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. The Dr. APJ Abdul Kalam Award for significant contributions to the fields of science, technology and student welfare. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நாள் ஆளுமை விருது முதலாவதாக தனிநபர் பிரிவில் திருமிகு த. வனிதா அவர்கள் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தரவு தூய்மை திட்டம் வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்தமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தனிநபர் பிரிவில் திரு இளம் பகவத் IAS அவர்கள் இயக்குநர் பொது நூலகங்கள் துறை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. உலகின் சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு வழிவகை செய்ததற்காகவும் அங்கீகரிக்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் செயலர் மருத்துவர் என். கோபாலகிருஷ்ணன் பெற்றுக் கொள்கிறார். மூளை செயலிழந்த நபர்களிடமிருந்து உறுப்பு கொடை பெற்று நடத்தப்படும் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குநர் திருமிகு S. திவ்யதர்ஷினி IAS அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாய்மார்களை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு J. இன்னசென்ட் திவ்யா IAS அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி முறைகளில் புதுமையை புகுத்தியதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் திருமிகு ஜ. விஜயலட்சுமி அவர்கள். The award for Best Exemplary Service for the Welfare of Differently Abled Persons is presented to Dr. J. Vijayalakshmi, Chengalpet District. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வித்யாசாகர் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி பெற்றுக் கொள்கிறார். The award for Best Service Organization for Differently Abled Persons is presented to Vidyasagar, Chennai. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை சூசை ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service towards Differently Abled Persons is received by Father M. Susai Anthony, Chengalpet District.
மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது தூத்துக்குடி மாவட்டம் சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு சந்தானம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled persons goes to Santanam Private. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது. வங்கியின் சார்பாக கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் திருமிகு A.K. சிவமலர் பெற்றுக் கொள்கிறார். Kanchipuram Central Cooperative Bank, Kanchipuram District receives the award for Best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணி வணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அலுவலர் லெப்டினன்ட் கர்னல் திரு யு சச்சின் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள உள்ளார்கள். Ladies and gentlemen, the flag officers under commanding officer Lieutenant Colonel U. Sachin, Dakshin Bharat Area Provost Unit will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu.